ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இட்லி தோசைக்கு அருமையான காம்பினேஷன். ஒரு கடலைப்பருப்பு சாம்பார் செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி மேலே நம்ம நல்லெண்ணெய்லாம் ஊற்றிட்டு இந்த சாம்பார் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசைக்கும் இட்லிக்கும் அவ்வளோ அருமையான காம்பினேஷன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. கடலைப்பருப்பு சாம்பாரை உங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா இனிமேல் அடிக்கடி உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இன்றைக்கி இட்லி தோசைக்கெலாம் தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி அருமையான ஒரு சாம்பார் தான். இதில் தேங்காய்லாம் சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. கடலைப்பருப்பு பயன்படுத்தி அதை நம்ம செய்ய போகிறோம். இந்த குட்டி கப்பு இருக்குல்ல, இந்த கப்பில் ஒரு கப்பு, அதாவது தோராயமாக 2 கைப்பிடி கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். அந்த கடலைப்பருப்பை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம கடலைப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 3 பழுத்த தக்காளி, அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 6 வரமிளகாய், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 4 விசில் விட்டு நம்ம நல்லா குழைய வேக வச்சுக்கணும். இப்போ இந்த குக்கருக்கு நம்ம வெயிட்டை போட்டுடலாம். இப்போ இது ஒரு 4 விசில் வரட்டும். இது வேக வச்ச பிறகு எப்படி சாம்பார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 4 சவுண்டு வந்துடுச்சு. கேஸ்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதை நம்ம ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்ம குக்கரில் வேக வச்ச இந்த கடலைப்பருப்பு, சோம்பு, தக்காளி எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன். கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கறிவேப்பிலை. அடுத்தது பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இந்த விழுதை சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸி அரைச்சிட்டு அந்த கழுவி வச்சுருக்கோம்ல தண்ணி, அதையும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரணும். இப்போ 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். சீக்கிரமாக நமக்கு கொதித்து வந்துடும். இப்போது நம்மளோட கடலைப்பருப்பு சாம்பார் நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ இதை இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு கரண்டி தோசை மாவு எடுத்துக்கலாம். அது தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். அப்படியே ஊற்றினா கீழே அடி பிடிச்சிரும். இப்போ இந்த தோசை மாவு நல்லா கரைச்சிட்டு இப்போ இந்த சாம்பாரில் சேர்த்துடலாம். எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எங்கள் அம்மா செய்கிற மெத்தட் தான் இது. இப்போ தோசை மாவு ஊற்றின பிறகு நல்லா கொதிக்கணும். இந்த சாம்பார் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட கடலைப்பருப்பு சாம்பார் ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கடலைப்பருப்பு சாம்பார் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.